wish to invite our chief guest, Mr. Chokaya, Assistant Commissioner of Police, Traffic, Triplicane Division, to address the gathering. So we are deeply honored by your presence. With decades of experience in public service and ensuring safety of our roads, Mr. Chokaya's support is invaluable to this initiative. Sir, we may now request you to kindly address the gathering. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த விழாவிற்கு எங்களுடைய ஜாயின்ட் கமிஷனர் வரவேற்றிருந்தாங்க. அவங்க திடீர்னு ஒரு வேலையினால் வர முடியல, அதனால் என்னை வர சொல்லியிருந்தாங்க. நான் இன்றைக்கி வந்திருக்கேன். உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற அனைத்து டாக்டர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்களுக்கும் ஹீரோவாகிய ஓட்டுநர்களுக்கும் அனைவரையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சிட்டி போலீஸை பற்றி மேடம் சொன்னாங்க, நல்லா டிராஃபிக் போயிட்டுருக்குன்னு. இப்போவுமே கொஞ்சம் மெட்ரோ இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய இடத்துல சிரமமாக இருக்குது. இன்னும் அதெல்லாம் ஒரு 2 இயர்ஸில் முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் சிறப்பாக பண்ணுவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆம்புலன்ஸுங்கிறது எனக்கும் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு சின்ன ஒரு உறவு இருக்குது. சின்ன உறவுல என்னுடைய உயிர் உறவு. 2004 வருடம் நான் திருவான்மியூரில் வேலை பார்த்தேன். சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தேன். வேலை பார்க்கும் பொழுது அப்போ தான் அந்த பெசன்ட் நகர் திருவிழா சமயம், அது லாஸ்ட் டே திருவிழா முடிச்சுட்டு கரெக்டாக 11:20க்கு ஸ்டேஷன்லேருந்து புறப்பட்டு வரும் பொழுது நம்ம கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு. அப்போ தான் அந்த குவாலிஸ் கார் வந்த புதுசு. ஒருத்தர் ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணிட்டு நான் புல்லட்டில் போய்கிட்டு இருந்தேன். எனக்கு நேரடியாக கிட் பண்ணிட்டார். நேராக மூஞ்சிலே அடிச்சிட்டாரு. அடித்த உடனே நைட்டு 11:30 மணின்னு இவ்வளோ அந்த கோட்டூர்புரம் கை ரோடு இவ்வளோ டிராஃபிக்கெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா மினிமம் தான் போவாங்க. அதுவும் யாரும் நடந்து கிடந்து போக மாட்டாங்க. மோஸ்ட்லி காரில் மூவ்மெண்ட்டு தான் இருக்கும். அப்போ எல்லோரும் போயிட்டாங்க. அப்புறம் அங்கே ஒருத்தர் பார்த்துட்டு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு போலீஸ், அன்றைக்கி லேசாக மழை வேறு, அதனால் ரெயின் கோட்டு போட்டிருந்தனால நான் போலீஸுங்கிறதுன்னு தெரியல. அப்புறம் அந்த மைக்கு வண்டியில் வச்சுருப்போம், புல்லட்டில் முன்னாடி வச்சுருப்போம். அதை பார்த்துட்டு ஒருத்தர் எடுத்து பேசி டக்குன்னு அப்போலோ ஆம்புலன்ஸ் தேவர் சிறையில் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும், அப்போலோ ஆம்புலன்ஸு. அப்போ அந்த 10-666 எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஆம்புலன்ஸ் என்ன ஒரு நியர்பை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. சேர்த்த உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லிட்டாங்க, இவருக்கு காதுலேருந்து பிளட் வந்துருச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவர் சீரியஸாக ஹெட் இன்ஜுரி ஆகிருக்கிறதுனால இறந்து போயிடுவார் அப்படின்ட்டு ஒரு பஞ்சை வச்சு மூஞ்சியில் கட்டி அப்படியே ஓரம் தள்ளி விட்டதா சொன்னாங்க. அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸை வர சொல்லி என்ன அப்போலோ ஹாஸ்பிட்டல், தேனாம்பேட்டை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்தாங்க. சேர்த்து மேஜர் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அது இப்போ தெரியாது யாருக்கும். எல்லாம் பிளேட் வச்சுருக்கு மூக்கில், இந்த சைடு பல் எல்லாம் போயிட்டு 11 நாள் ஐசியூவில் இருந்தேன். டாக்டர் சசிபூஷன் ஒரு டாக்டர் இருந்தாங்க, ஆந்திராக்கார. அவங்க தான் என்னுடைய ஆப்ரேஷனை பார்த்துக்கிட்டாங்க. 20 டேஸ் அங்கேயே இருந்தேன் அந்த தேனாம்பேட்டை அப்போலோ ஹாஸ்பிட்டலில். இன்றைக்கி அந்த இடத்துல வந்தேன்னா கூட எனக்கு அதை பார்க்கையில் ஒரு கோயில் மாதிரியே இருக்கும். நான் நிறைய இறந்து எனக்கு 21வது வருட நினைவு நாள் கொண்டாடி இருக்க வேண்டியதை என்னை அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் காப்பாற்றி கொடுத்துச்சு. அது 21 வருஷமாக உங்களுக்கு நன்றி சொல்ல முடியலை. இன்றைக்கி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதனால் அப்போலோ நிர்வாகத்திற்கும் மற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கும் உண்மைக்கே எவ்வளவோ அதிசயங்கள் இருக்குது. அதில் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுறது ஒரு பெரிய அதிசயம். அதை இந்த சிக்னல்லேருந்து பாஸ் பண்ணுறக்குள்ள எனக்கு நான் மோஸ்ட்லி மார்னிங் ஈவினிங் கீழ்பாக்கம் ஈகா தியேட்டர் ஜங்ஷனில் தான் இருப்பேன். அங்கே ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு நிறைய ஆம்புலன்ஸ் போகுது. இந்த இருக்கிற போக்குவரத்து, பெடஸ்ட்ரியன் கிராசிங்கு, 2 வீலர் குறுக்க போகிறது, ஆட்டோக்காரன் லெஃப்ட்டில் கை காமிச்சு ரைட்டில் திரும்புறது, இதிலெல்லாம் எப்படி தான் நீங்கள் ஓட்டிகிட்டு வர்றீங்களோ தெரியல. அதை விட இந்த ஹார்ட் எடுத்துகிட்டு வர்றீங்க, எதுலேருந்து நம்ம ஏர்போர்ட்லேருந்து அது கொண்டுக்கிட்டு வரும்பொழுது நாங்கள் முன்னாடி காரில் போவோம். நாங்களே 110-120 போவோம். ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன பண்ணுவார், பின்னாடி யார் நடிச்சுக்கிட்டே இருப்பார்.
ரொம்ப சங்கடமாக இருக்குது. இதுக்கு நான் சொல்கிறது, இதுக்கு மேலே போக முடியாது, அதுக்கு மேலே போனால் நேரம் மேலே தாயா போகணும். ஆமாம், ஆம்புலன்ஸு உத்தியோகங்கிறது, டிரைவர் உத்தியோகங்கிறது, நான் இன்னைக்கு சொன்னது மாதிரி எனக்கு அன்னைக்கு வந்து 21 வருஷத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் என்னுடைய உயிரையும் என்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றின மாதிரி நீங்கள் எத்தனோ உயிர்களையும் எத்தனோ குடும்பங்களையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை விட இந்த அப்போலோ நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னை அழைத்ததுக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் இப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த சசிபூஷனுடைய சாருடைய கார்டு இன்னும் வச்சிருக்கேனா, இந்த காலத்தில் கொடுத்தது 21 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த அவருடைய விசிட்டிங் கார்டு இன்னும் வச்சுருக்கேன். ஆனால் பர்ஸில் இல்லை, இப்போ பர்ஸ் வைக்கிறது இல்லை. முன்னாடி ரொம்ப நாள் வச்சுருந்தேன், இப்போ வீட்டில் இருக்குது. தெரிஞ்சுதான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு முன்னாடி அதை சோப்பை காமிச்சிருப்பேன். வந்துட்டேன். ஆம்புலன்ஸு டிரைவர்கள் நல்லா சிறப்பாக வேலை செய்கிறீங்க. இருந்தாலும் கொஞ்சம் அடுத்தவருடைய உயிருக்கு வந்து எந்த இதுவும் இல்லாமல், அவங்கெல்லாம் வந்து குறுக்க வர்றவங்க போகிறவங்கெல்லாம் வந்து வேணும்னு வர்றதில்ல, யதார்த்தமாக வர்றது தான். ஏன்னாட்டா நீங்கள் மற்ற வண்டி மாதிரி நினச்சிடாங்க, மற்ற வண்டினா ஆர்ன் அடித்து கொஞ்சம் பக்கத்தில் வர்றதுக்குள்ள நம்ம கிராஸ் பண்ணிடுவோம். நீங்கள் கண்மூடி கண்டறதுக்குள்ள நின்றுன்றீங்க, நியர்பை வந்துடுறீங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்படுங்க. இந்த விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நிர்வாகத்துக்கும் நன்றி கூறி, அனைத்து மருத்துவர்களுக்கும் நன்றி கூறி, அந்த சசிபூஷன் டாக்டர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, இப்போ இருந்தால் கூட நேரம் போய் அவங்கள பார்த்துருவேன். ஆமாம், எனக்கு பெரிய உதவி பண்ணாங்க. இந்த தருணத்தில் 21 வருடம் கழித்து இந்த அப்போலோ மருத்துவமனைக்கு நன்றி சொல்ல எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, sir, for your invaluable words and for your support of Apollo's emergency response efforts. Thanks for the emphasis on public safety by motivating us by sharing your personal experience. This indeed is a big encouragement for us to do much more than what we are doing at the moment. As a token of gratitude and respect for our chief guest, I would like to request Mr. Naveen, CEO of Apollo Hospitals Greens Road, to present a terrarium to our chief guest as a memento for this occasion. Thank you so much, Mr. Naveen. So on behalf of Apollo Hospitals, I would like to once again thank all our chief guests, all our distinguished speakers, press and media, and every member of the audience for gracing this launch event. Your support and presence has made Fleet of Hope a truly special launch. We are confident that Apollo 1066 will make a profound difference in emergency care across our community and beyond. Thank you all for being a part of this occasion. Have a safe and pleasant day ahead. We will now proceed to unveiling of Fleet of Hope campaign theme and group photo. I would like to call in Dr. Ramakrishna Vijay Varma, Group Head, Healthcare Logistics, Apollo Hospital, to deliver a vote of thanks. Good morning to everyone. So on behalf of Apollo Hospitals, I extend our heartfelt gratitude to all of you for being part of this important occasion, the launch of our Fleet of Hope. A special thanks to Mr. Chokaya sir, Assistant Commissioner of Police Traffic, for his kind presence, and Mr. Bandi Gangadhar sir, IPS, Joint Commissioner of Police Traffic, for their continuous collaboration and support in ensuring faster, safer emergency response across our city. We are also deeply thankful to the press and media for your presence today and for amplifying this public awareness message that could save countless lives. To our emergency doctors, thank you for standing at the front line of critical care every single day. To our beloved dignitaries, Dr. Rohini Madam, Dr. Ilan Kumaran sir, Mr. Naveen sir, Dr. Davapalli garu, for your kind presence and continuous support in touching many lives.
and above all, to our paramedic team and pilots, the unsung heroes who are the first to respond, the first to care, and often the reason lives are saved. You have our deepest respect and admiration. Together with Apollo 1066, we reaffirm our commitment to deliver emergency care that is faster, stronger, and closer than ever. Thank you. Thank you, sir. So we will now proceed to unveiling of Fleet of Hope campaign team. May I request our chief guest and all dignitaries on stage to jointly unveil the campaign flag, symbolizing the launch of this event. Sir, can you open it?